ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் தாக்குதல். அந்த தாக்குதல் ஒரு வெறித்தனமான செயல். இன்னும் சொல்லப்போனா ஆர்டிகிள் 370 எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்டிகிள் 370 எடுத்து பல விஷயங்கள இந்தியா சாதிச்சுச்சு. பாகிஸ்தானால ஒரு அணுவ கூட உள்ளுக்குள்ள அசைக்க முடியாத காலகட்டமா இருந்த காலகட்டம். அந்த காலகட்டம் எப்ப 2019லேருந்து அப்படி காலகட்டத்தை உருவாக்கிட்டு வரும்போது, இப்ப திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவுல ஒரு துயர சம்பவம். அதுவும் ஏறக்குறைய இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல பயங்கரமான ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது கட்டாயம் ஒரு பேக் ஃபயர் ஆகும். சின்ன லெவல் யுத்தத்துக்கு வழிவகுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறதா காரணம் இல்லை அப்படிலாம் சவுதியோட பயணம் 2 நாள் பயணமா பாரத பிரதமர் மோடி அவர்கள் போனாரு. ஆனா அதை இப்ப கேன்சல் பண்ணிட்டு டெல்லி வந்துட்டார். டெல்லி வந்த கையோட ஏர்போர்ட்லயே பெரிய அளவு ஒரு கேபினட் மீட்டிங், அவசர மீட்டிங். அதுல கேபினட் மீட்டிங்னு சொல்ல முடியாது. அந்த அந்தஸ்துல உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் அவர்களும் 2 பேருமே இணைந்து நிலைமை என்ன, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணியிருக்கார்கள். பிரதமருக்கு விளக்கியிருக்கார்கள். பிரதமர் அந்த மீட்டிங்கை முடிச்ச கையோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிட்டர்ன் வர சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த சந்திப்புகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய இராணுவ தளபதி, பாதுகாப்பு அமைச்சர் இருவருக்குள்ள சந்திப்பு நடந்திருக்கு. அவர்களும் விரிவா பல விஷயங்கள எடுத்து பேசியிருக்கார்கள். உதாரணத்துக்கு இப்போதைக்கு ஆப்ரேஷன் எப்படி நடத்தணும், இதற்கான பதிலடி எங்க தரணும், எப்படி தரணும், தரதுக்கான இராணுவத்தோட தயார் நிலை என்ன அப்படிங்கிறதான். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேத்து ஈவினிங்கே அந்த பகுதிக்கு போயிட்டார். அவர் அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட மக்கள், அதிகாரிகள், இராணுவம் அப்படின்னு பல தரப்புலையும் சந்திச்சு பெரிய அளவு ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு. இந்தியா இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைக்குது. அப்படி ஒருங்கிணைக்கும்போது எல்லைகள் வழியா ஒரு அதிரடி தாக்குதலை நடத்த இப்போ ஏறக்குறைய முடிவு பண்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன இப்போ இன் பிட்வீன் கேப்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகள், இவர்களுக்கு இதை ரூட் போட்டு கொடுத்த ஆட்கள், இவர்களை வேட்டையாடுறது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல உள்ளுக்குள்ள சானிடைஸ் நடந்தே தீரணும்ல. அதனால அந்த ஒர்க்கு தீவிரமா போய்கிட்டு இருக்கு. அதுல சில தீவிரவாதிகள் நியூட்ரலைஸ் பண்ணதாகவும் தகவல் வருது. முதல் கட்டமா இந்த வேலை 2வது கட்டமா இந்தியா முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த நாட்டிலையும் இப்போ முக்கியமான இடங்கள், முக்கியமான மாநிலங்களோட தலைநகரம் போன்ற பகுதிகள்லாம் மார்க் பண்ணி ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கார்கள். காரணம் இது ஒரு சைடு பிளான் போட்டதா மட்டும் இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமா இந்தியாவோட பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லா திசைகள்லையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு அவர்கள் களத்துல அந்த பக்கம் சானிடைஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். செகண்டு பெரிய அளவுல ஏன்னா, அந்த தீவிரவாதிகள பிடிக்கலோ, சுட்டுக் கொல்லலோ, அவர்களுக்கு துணையா இருந்த ஆட்கள் ஒரு டசன் கூட்டமா எல்லல் தெர்ல அத வேட்டையாடலும், முதல்ல எல்லைகள்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். எல்லைகள் வழியா எதுவும் சப்ளை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்த கட்டம் அப்படிங்கிறதை இறங்கிட்டார்கள். அடுத்த கட்டமா ஒட்டுமொத்த நாட்டையும் இப்ப அலர்ட் மோடுக்கு கொண்டு போயிருக்கார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. டார்கெட்டட் ஏரியா அப்படின்னு நினைக்கக்கூடிய பகுதிகள் இப்போ பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வந்திருக்கு. அந்தந்த மாநில போலீசார் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வந்திருக்கு. பெரிய அளவுல சந்தேகப்படும் பாலியா எந்த நடமாட்டம் இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு ஹை அலர்ட் இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கு. அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எல்லைகளை நோக்கி போவார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த சந்திப்புகள் காட்டுது. நன்றி, வணக்கம்.